உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சர்வதேச அன்னையர் தினமான மே 10, 2026 அன்று ஸ்ரீ அருணோதயம் அறக்கட்டளை சார்பில் சாலி கிராமத்தில் உள்ள பரணி ஸ்டுடியோவில் மனமகிழ்ச்சி ஊட்டும் விருது வழங்கும் விழாவை அருணோதயத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலரான திரு ஐயப்பன் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல துறைகளை சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அமைப்பின் உறவினர்கள் முன்னிலையில் 20 சிறப்பு பெற்றோர்கள் ஸ்பெஷல் மாம் அவார்டை தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பரிந்துரைகளில் இருந்து சிறப்பான தேர்வுக் குழுவின் கடுமையான மதிப்பீட்டு முறையின் மூலம் இந்த ஆண்டின் விருது பெறுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அறிவுத்திறன் குறைபாடு கொண்ட குழந்தைகளை அன்புடனும் தியாக மனப்பான்மையுடனும் வளர்த்து வரும் இவர்களின் வாழ்க்கை பயணம் பெற்றோரின் உறுதி, தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு ஸ்ரீ அருணோதயத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலரான திரு ஐயப்பன் சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கப்பட்ட ஸ்பெஷல் மாம் அவார்ட் இந்தியாவில் முன்னோடியான ஒரு முயற்சியாகும். அறிவுத்திறன் குறைபாடு கொண்ட குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்களின் தியாகத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளும் உணர்ச்சி, சமூக மற்றும் பொருளாதார சவால்களையும் இந்த விருது அங்கீகரிக்கிறது. ஒவ்வொரு விருது பெறுநருக்கும் ரூபாய் 15,000 பணப்பரிசு, பாராட்டு சான்றிதழ், நினைவுக்கோப்பை, பரிசு தொகுப்பு மற்றும் ஸ்ரீ அருணோதயம் வழங்கும் பல இலவச சேவைகளை வாழ்நாள் முழுவதும் பெறுவதற்கான சிறப்பு அட்டையும் வழங்கினார்கள். ஸ்ரீ அருணோதயம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள். 15th இயர் ஆஃப் ஸ்ரீ அருணோதயம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஒரு மெமரபிளான ஒரு திட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் மாமை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு 35 வயசு பெண் குழந்தை, அவங்களுடைய தாயாரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அவங்களோட நான் நீண்ட நேரம் உரையாடினேன். அது வரைக்கும் என்னுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, நான் 2002 அருணோதயத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த சமயத்துல பெற்றோர்களால கைவிடப்பட்ட ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்பட்டதுனால ஆரம்பிச்சேன். ஸோ அவங்களுக்காக தான் அருணோதயத்தை ஆரம்பிச்சு ஒரே ஒரு குழந்தையோட இந்த அமைப்பை ஒரு வாடகை இல்லத்துல தொடங்கினேன். ஸோ நான் பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சுனாக்கா வேற வழி இல்லாம கைவிட்டுட்டு போற பேரண்ட்ஸ் நிறைய பேரை நான் சந்திச்சதுனால இந்த அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு என்னுடைய பார்வை முற்றிலுமே சேஞ்ச் ஆச்சு. என்ன அப்படின்னாக்கா, அந்த அம்மா அந்த குழந்தைக்காக 35 வருஷம் அந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ சவால்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இழிவுகள் எல்லாத்தையும் தாங்கி அந்த அம்மா அந்த குழந்தைக்காக 35 வருஷம் அந்த குழந்தைய வீட்டுல வச்சு பார்த்துக்கிட்டாங்களாம்.